என் அன்பு குழந்தையே, உன் மனம் படுகின்ற வேதனையை அறியாதவனா நான்? உன் மனம் எத்தனை வேதனையை தற்சமயம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றது என்பதை நான் அறிவேன். அத்தனை வேதனைகளையும் போக்கித்தர நான் இருக்கின்றேன். நீ ஒரு பொழுதும் கண் கலங்காமலும் மனம் வருந்தாமலும் இருக்க வேண்டும். உன்னுடைய சாயி உனக்காக நான் அனைத்து வேலைகளையும் உன் பின்னாலிருந்து செய்தபடி இருக்கின்றேன். உன் நல்வாழ்விற்கு அத்தனை இன்பங்களையும் அள்ளித்தர என்னுடைய கரங்கள் காத்து கொண்டு இருக்கின்றது. எத்தனைதான் துன்பங்களை உன் வாழ்நாட்களில் நீ சந்தித்த பொழுதிலும் என் மீதான நம்பிக்கையை குறையாமல் வளர்த்து கொண்டு வருகின்றாய். உன் வாழ்க்கை மேலும் மேலும் வளர்ச்சியடைய நான் உனக்கு உதவியாக இருப்பேன். தீய பாதையில் உன்னுடைய கால்கள் செல்லாமல் நல்ல பாதையில் என்னுடைய பக்தர்களுடைய கால்கள் செல்லும்படி நான் ஆணையிடுவேன். இந்த கலியுகத்தில் மாயையின் பிடியில் சிக்கிக்கொள்ள எத்தனையோ விஷயங்கள் இருந்த பொழுதிலும் இந்த சாய்பாபாவை நினைத்து மனம் உருகுகிறாய். என்னிடம் பேச ஏங்குகிறாய். என்னை பார்க்க துடிக்கின்றாய். என்னை பார்த்தால் பேராவலோடு நீ பூரிப்படைகின்றாய். இத்தனை நல்ல பண்புகள் உன்னிடம் இருக்கையில் உன் வாழ்க்கையில் ஏனோ இத்தனை சோகங்களும் சேர்ந்தே இருக்கின்றது. அந்த சோகத்தை எல்லாம் பிரித்தெடுத்து உன் வாழ்விற்கான இன்பத்தை மட்டும் வடிகட்டி உனக்கு கொடுக்கத்தான் இன்று நான் உன்னை தேர்ந்தெடுத்து வந்திருக்கின்றேன். விதவிதமான பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில் வந்து கொண்டிருப்பதை நான் பார்க்கின்றேன். அத்தனை பிரச்சனைகளையும் முறியடிக்கக்கூடிய சக்தியை அளவுக்கு அதிகமாக நான் உனக்கு கொடுத்து உன்னை தேற்றி விடுவேன். ஆறுதல் வார்த்தைகளை மட்டும் அனுதினமும் நான் சொல்கின்றேன் என்று நினைத்து விடாதே. அத்தனை வாக்கும் உன் வாழ்க்கையில் நிச்சயம் பலித்து கொண்டுதான் இருக்கின்றது. என் அன்பு குழந்தையே, என்னுடைய கண்ணில் நீ நிறைந்து இருக்கின்றாய். என்னுடைய இதயத்தில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். அப்படி இருக்க உன்னுடைய வாழ்க்கை எப்படி சுகமில்லாமல் இருக்கும்? நிச்சயம் எல்லா விதமான இன்பத்தையும் கொடுத்து உன் வாழ்க்கையை நான் மேம்படுத்துவேன். எந்த இடத்திலெல்லாம் உன்னை பெரிதாக குறை கூறி கொண்டிருக்கின்றார்களோ அதே இடத்தில் அவர்கள் உன்னுடைய நிறையை காண்பார்கள். நீ எந்த அளவிற்கு திறமை பெற்றிருக்கின்றாய், எந்த அளவிற்கு இறைவனுடைய துணை உனக்கு இருக்கின்றது என்று அவர்கள் உணரப் போகின்றார்கள். எது எல்லாம் உன் வாழ்வில் நடக்கக்கூடாது என்று நீ நினைத்து கொண்டிருந்தாயோ அது எல்லாம் நடந்திருப்பதால் உனக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றது. எல்லாம் நன்மைக்கு என்று மட்டும் தெரிந்து கொள். உனக்கு தெரியாத பல காரணங்கள் அதன் பின்னால் இருக்கின்றது. அது தெரிந்தால் நீ மகிழ்ச்சிதான் அடைவாய். உன் வாழ்விற்கு நல்லதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது, இனியும் நடக்கும் என்பதை மட்டும் சர்வ நிச்சயமாக மனதில் பதித்து வை. எல்லா இன்பங்களும் மிக பெரிய அளவில் உன் வாழ்க்கையில் வந்து குவியும். அற்புதமான நேரமும் அதிர்ஷ்டமான நேரமும் உன் வாழ்வில் இனி ஆரம்பமாகும். கிடைக்காத விஷயங்களை கிடைக்க பெறுவாய். நடக்காமல் தாமதமான விஷயங்கள் எல்லாம் உடனுக்குடன் நடந்து முடிவதால் ஆச்சரியப்படுவாய். நீ செல்லும் இடமெல்லாம் உன்னை சுற்றி எந்நேரமும் இந்த சாயினுடைய துணை இருந்து கொண்டே இருக்கும். எந்த ஒரு சிரமமும் கடினமும் இல்லாமல் உனக்கான வேலைகள் அந்தந்த இடத்தில் சுலபமாக முடியும். என்னுடைய அருளும் ஆசையும் பரிபூரணமாக உன் வாழ்க்கையில் நிறைந்து இருப்பதால் உன் வாழ்நாள் முழுக்க மகிழ்ச்சியும் நிறைந்தே இருக்கும். நல்லது நடக்கும்.